வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி அதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இது எடுத்து வச்சுருக்கிறதுல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை 4 வரமிளகா, 3 காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 4 பட்டை துண்டு, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தாளிச்சுக்கிற அந்த ஸ்பைசஸ், பட்டை, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா ஒன்று கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வச்சுருக்கோம் அதை அதில் சேர்த்துக்கிறோம். அதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா அரைச்சிருக்கலாம். அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கோன்னா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன், மஞ்சத்தூள், தயிரெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க. நல்லா நல்லா விட்டுட்டோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நமக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மூடி வச்சுக்கலாங்க. வேகட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.